இனி அடுத்ததாக சேலத்தில் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் சேலம் மத்திய பேர் நிலையத்தில் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளது. கூடுதல் தகவலை நிகழ்ச்சி செய்தியாளர் கோகுல் தற்போது தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணிகள் ஏதாவது தொடங்கியிருக்கா? எவ்வளவு நேரமா மழை பெய்து கொண்டிருக்கிறது? சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக பிற்பகல் 3 மணி முதலே மழை பெய்ய தொடங்கியது. தொடர்ந்து தற்பொழுது வரை மழை முழுமையாக நிற்காமல் தொடர்ந்து லேசான மழை பெய்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 8 மணி நேரமாக பெய்யும் இந்த தொடர் மழையின் காரணமாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. பல சாலைகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக சேலம் மத்திய பேருந்து நிலையம் பேருந்து நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு மேலாக தண்ணீர் குளம் போல் தேங்கி நிற்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. இந்த மத்திய பேருந்து நிலையத்திற்கு சென்னை, திருச்சி, கோவை, மதுரை, பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த ஊருக்கு செல்லக்கூடிய பயணிகள் ஏராளமானோர் பேருந்து நிலையங்களில் இருக்கிறார்கள். அந்த பேருந்து நிலையத்தில் நிழல்கூடைகளில் மட்டுமே, அந்த நடைபாதையில் மட்டுமே அவர்களால் நிற்க முடிகிறது. அந்த பேருந்து தடையில்லாமல் இயங்கினாலும் கூட அந்த பேருந்து நிலையத்திற்குள் இறங்கி பேருந்தில் ஏறுவதற்கு கடும் சிரமப்பட்டு வருகிறார்கள். இந்த மழைநீர் ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் பொழுது இது போன்ற ஒரு நிலை ஏற்படுவதாக தெரிகிறது. இருந்தாலும் இன்று அடியான மழை பெய்திருக்கிற காரணத்தினால அந்த மழைநீர் இன்னும் வெளியேறாமல் இருக்கிறது. இதுவரை மாவட்ட நிர்வாகம் அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பயணிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தகவலுக்கு நன்றி கோகுல்.